இன்றைக்கி வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்து ஸ்லோவாக இருக்கா, அப்போ உடனே இதை பண்ணுங்கள். நான் சொல்கிற செட்டிங்ஸை மட்டும் எனேபிள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்து ஸ்பீடாக இருக்கும். என்ன செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மொபைல் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அபோட் டிவைஸை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வெர்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெர்ஷன் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து ஒரு 7 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சிஸ்டம் அப்டேட்னு இருக்குல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் அப்டேட்டில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ப்ரொஃபைல் GPU ரெண்டரிங்க்கும் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா டோன்ட் கீப் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு உங்கள் ஃபோனை வந்து இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஃபோன் வந்து ஆமாம் மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மொபைல் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும்.